ஊக்குவித்தார், அவங்களை இயேசு மன்னித்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எவ்வளவு ஒரு தாய்மையான ஒரு இரக்கமுள்ள குள்ளமாய் ஆண்டவருடைய இரக்கமாய் தான் இருக்கிறது. அவர் அறையும் என்று சொல்லும் போது அவர் இயேசு அவர்களை கோபப்படாதபடிக்கு இயேசு அவர்களை மன்னித்தார். அடுத்ததாக லூக்கா 23:36-37 வசனம். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினர் இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் மன்னித்தார். நாளில் நம்மளை யாராவது பரியாசம் பண்ணா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். இந்த நாளில் அவரை திட்டினவர், அவரை பேசினார், அவரை பரியாசம் பண்ணார், இயேசு கிறிஸ்து அவர்களையும் மன்னித்தார். லூக்கா 23:10 வசனம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். பிரதான ஆசாரியர், வேதத்தை சொல்லுகிறவர்களும் வேதத்தை நேசிக்கிறவர்களும் வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களும் அவரை நேசித்தாங்க, அவரை பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களையும் மன்னித்தார். ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா 22:48. அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவர் கூடயே இருந்து, அவர் கூடயே சாப்பிட்டு, அவர் கூடவே உறவு வைத்துக் கொண்ட யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்தார். லூக்கா 22:61. அவரை பேசினவர்கள், அவர் தூஷண வார்த்தை பேசினவர்கள் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அடுத்ததாக லூக்கா 22:61 திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். எல்லாம் தெரியும், பேதுருக்கு கூடயே இருந்தவர் தான். அவர் நினைச்சார் 3 தடவை அவர் மறுதலிச்சார். இன்று நாள் நம்ம ஆலயத்துக்கு வருவோம், நம்ம வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம் என்று சொல்லி நம்ம நிதானித்து அறிய வேண்டும். கொலோசியர் எடுத்துக்கலாம் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தார், அதே போல நாம் ஒருவரை தாங்கி மன்னிக்கும் போதுதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சா மாத்திரம் உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரே ஜெபம் கேட்கலன்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு துரோகியை அவர் நேசிச்சிருந்தார், அவர் மன்னித்தார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற, அவருடைய சாயலா இருக்கிற நம்மளையும் கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவர் தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நம்முடைய ஜெபம், நம்முடைய பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள், சபை விசுவாசிகள் யாராவது குறைபட்டு இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல அவர்கள் நீங்க என்ன செய்ய மன்னிங்க. புறஜாதி சில காரியங்கள் சொல்லுவான், அதுல மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அது யாருன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஏன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் செய்வான், மன்னிப்பான், ஆனா மறக்க மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மளோட அவரிடத்துல சொல்லும் போது அவர் நம்மளை மன்னிக்க தயவு பெற்றுகிறார் இருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம் மார்க் 11:25. உங்களோட குறையை மட்டும் நீங்க நினைச்சு சப்பானே மன்னிக்கிறேன்னு சொல்றீங்க, அடுத்தவங்க குறையை நீங்க மன்னிச்சு பாருங்க, உங்க ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். இந்த நாள் ஆவியானவர் சொல்றாரு, அடுத்தவருடைய குறைகளை நீங்க மன்னிங்க. என்னுடைய நாட்கள் அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்கள் சபைக்கு வரேன், ஆனா என் ஜெபம் செய்யப்படுது கேட்க மாட்டேங்குது.
உங்களுக்கு தெரியாம நீங்க மன்னிக்காம இருப்பீங்க. இந்த நாள் நீங்க நிதானிச்சு பாருங்க. ஆண்டவர் இடத்துல நீங்க கேளுங்க, ஏசப்பா நான் யாரை மன்னிக்காம இருக்கேன் ஆண்டவரே, நான் மன்னிக்க நீ ஞாபகப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு மன்னிக்க எனக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் செய்யணும், கேட்கப்படணும். இந்த நாளில் மன்னிப்பு செய்திகளை வாசிக்கணும்னு சொல்லி இந்த நாளில் ஆலோசித்தது போது, இந்த நாளில் இந்த செய்திக்கு என்னென்ன காரியத்தை சொல்கிறாங்கன்னா, மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம கணிக்கிறது. செய்தி நிமித்தமாக மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் முதலாவதாக. அடுத்தது பிறரை மன்னிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த செய்தி. அடுத்ததாக பார்க்குறோம், இந்த நாளில் இயேசு யாரெல்லாம் இந்த பைபிளில் மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்தில் நம்மளை மன்னித்திருக்கிறார். அதில் முதலாவது யாரை மன்னித்தார்னா, விபச்சார ஸ்திரியை மன்னித்தார். அநேகர் அவரை துரத்தி கொண்டு வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவர் பரிசுத்தனாலதான் அதில் அவர் நின்றார். இல்லைன்னா அவர் காணாமல் அவர் போயிருக்கலாம். ஏன்னு கேட்டா அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஸ்திரீயாக இருக்கிறார். அந்த ஸ்திரீ வரும்போது இயேசு கிறிஸ்து நின்று அவளை மன்னித்தார். அதை கல்லை எறிய போடும்போது அந்த நேரத்தில் அவர் எந்த காரியத்தை சாதப்படிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை மன்னித்து அனுப்பினார். அதே போல அடுத்ததாக பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு என்ற காரியத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தார். ஆனா அவர் நேரில் பார்த்து சொல்லும் போது அவர் எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொன்னார் பேதுரு. அந்த பேதுருவும் இயேசு கிறிஸ்து இருக்கார், அவர் மன்னித்தார். கடைசியாக என்னையும் கூட மன்னித்தார். ஏன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த பாவமான இந்த உலகத்துல நான் வாழும்போது நான் வாழ்ந்த நாட்கள் 5 ஆண்டுகள் நான் செய்தால் சில பாவங்கள் செய்து கொண்டிருந்தேன். இந்த மன்னிப்பின் செய்தி எடுக்கும் போதே என்னுடைய சாட்சியை தான் முதலாக சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டேன். ஏன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, என்னை எனக்காக கடைசியாக என் பாவத்தை என்னையும் மன்னித்தார் இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு இருக்கிறேன்னா அதனுடைய பாவத்தை மன்னிச்சாலும் இருக்க முடியும். என் தாய் தகப்பனோ என் சொந்த பந்தங்களோ எவ்வளவு பாவங்களோ சாபங்களோ என்னை சுழாதபடிக்கு என் பாவத்தை மன்னித்தபடினால்தான் இன்று வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல உங்களுடைய பாவம் கழுவ வேண்டும்னா, இதனால யாராலும் இதனால ஏசப்பா என் பாவத்தை என்னை யாரும் ஏசப்பா மன்னிக்கணும்னு சொல்லி நீங்க கடந்து வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னிக்க ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். இயேசு நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.